Hello friends, welcome to JVSM Cooking. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பான வருடமா அமையறதுக்காக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம prawn thokku எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் ஒரு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வர வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்த அளவுக்கு. வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினாதான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இறாலாம் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ இறால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இறால்லையே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். அது ஃபஸ்ட்டு வந்த பிறகு நம்ம தேவைக்கேற்ப அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இறாலில் இருக்க தண்ணியே எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலர் கொடுக்கும் தொக்கு. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அப்புறமேட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக அப்பப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்த்துக்கல. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இறால் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இதில் நம்ம கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா JVSM குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.